ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச 2 செலிபிரிட்டி தான் மீட் பண்ண வந்திருக்கோம். 2 செலிபிரிட்டி பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கானுங்க. அவங்கள காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிப்பீங்க யாரை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா பேபி சிட்டிங் கேள்விப்பட்டிருங்க. அது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கேட் சிட்டிங் பண்ண போறோம். கேட் சிட்டிங்னா ஒரு நாள் ஃபுல்லா கேட்டை பார்த்துக்கிறது அது மாதிரி பண்ண போறோம். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ண போறாங்க. எவ்வளோ பே பண்ணுவீங்க? அதாவது இந்த பூனைய இந்த கேட்ச் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கிறதுக்கு நீங்க எவ்வளோ பே பண்ண போறீங்க? 10 rupees-ஆ? சரி, நான் கிளம்புறேன். கிளம்புறேன்ற கூப்பிட கூட மாட்டீங்க. சரி, அவங்களே கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா கிளம்ப போறாங்க. நம்ம தான் தனியா இன்னைக்கு ஃபுல்லா இருக்க போறோம் பூனைக்கு கூட. சரி, வாங்க போலாம். 2 rupees பெரிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம கிட்ட 2 rupees தாங்க இருக்கே. சரி வாங்க, 12 ரூபா வச்சு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம் போகும்போது. சரி வாங்க, அந்த பூனையை காட்டுறேன், செலிபிரிட்டிஸ் காட்டுறேன். அவ்வளவுதான், நம்ம காஸ்டியூமுக்கு சேஞ்ச் ஆயாச்சு. வேற மாதிரி ரெடி, எல்லாம் ரெடிமேடா எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு நாள் ஷூட்டிங்ல அதனால பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் 2 பேரும் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கானுங்க. தெரியுதான்னு தெரியல. இப்பதான் தூங்கி எஞ்சானுங்க, திருப்பி தூங்கிட்டானுங்க. அரை தூக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். ஏய் எந்திரிங்கடா டேய். யூடியூபர் வந்துட்டு மதிக்காம தூங்கிட்டு இருக்கீங்க டேய் அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதா. இப்போ ஒரு யூடியூபர் டேய் எந்திரிங்கடா இப்படி தூங்குறானுங்க பாருங்க. ஸோ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லையா. நம்ம தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்கே போச்சு? இங்கேதான் இருக்கா? இங்கேதான் இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம்ல ஃபுட், தெரியுதா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட போகிறோம். வேத்துருச்சு, ஃபேன் வேறு போடணும். சரியான வேக்குதுங்க. உங்கள் வீட்லேயும் அப்படி தானா? கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்மளும் அப்படியே சாப்பிட்ருவோம். அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு பசிக்க வேற செய்யுது. கிச்சன்ல நம்மளுக்கு என்ன இருக்கு சாப்பிட? இதுவா என்ன வரும்? இது முட்டை குழம்பா? வேற மாதிரி அக்கா பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாம்பார் இருக்கு. ஸோ வேற மாதிரி நம்ம போயிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு நம்மளும் பூனைக்கும் சாப்பாடு கொடுப்போம். பூனைக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நம்மளே இந்த வீடியோலயே வைப்போம். வாங்க போலாம். நம்ம சாப்பிட்றத பார்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பஸ் இருந்துச்சு போல. இந்த கேட்குறாப்புல நம்ம இதை தரேன். ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு சோறு இருக்கு. ஐயோ கரண்டி வேற இல்லை, பரவாயில்ல, கோச்சிங் மாட்டாங்க, கையில எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எடுத்துருச்சுன்னு. ரொம்ப வேக்குதுங்க இந்த வீடு. ஆடியோ கேட்குதா? ஓகே. கொஞ்ச நேரத்தில் கேமரா வேற ஆஃப் ஆயிரும். அதுக்குள்ள வீடியோ எடுத்துட்டு சார்ஜ் போடணும் கேமராவை. பசங்க பார்த்தீங்கன்னா சரியான பசி போல. நம்மளும் சாப்பிடுவோம். சிக்கனா மட்டனா?
இது சிக்கனா மட்டனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டுச்சா? போதுமா? என்ன தம்பி இங்க வரீங்க? ஏன்மா தம்பி தம்பி இப்படிலாம் வரக்கூடாது தம்பி. சிக்கன் சாப்பிடுமா? சிக்கன் இல்லை, இது மட்டன் நினைக்கிறேன். ஏய் அக்கா அவ்வளவுதான் நம்மள. வேணுமா? இந்தா சாப்பிடு. கேமரா கிம்பரா தட்டி விட்டுருங்க. போய் படுத்துருச்சு. அருமையா இருக்கு. இந்த பசிக்கும் இந்த வேகத்து ஊத்துறதுக்கும் சாம்பார் இருக்கு. சரி சாப்பிட்டு கண்டினியூ பண்றேன். கைஸ், நம்மளோட கேமராமேன் யாருன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? இவர் தான் நம்மளோட கேமராமேன். கேமரா எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. நல்லா எடுங்க. ஃபோக்கஸ் தெரியுதா? ஃபோக்கஸ் தெரியுதா கேமரால? பாருங்க, நமக்கு சூப்பரான ஒரு கேமராமேன் கிடைச்சிருக்காரு வந்த இடத்துல. ஐயோ மைக்கெல்லாம் பேசிட்டு இருக்குங்க இவ்வளவு நேரம். அதாவது என்னன்னா, சாப்பிட்டோன்னே ஒரு தூக்கத்தை போடலான் இருக்கு. ஏன்னா கேர் ஆகுது. இதுங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தெம்பா இருக்குது. இங்க பாருங்க எப்படி பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அது பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னே கேர் ஆகுது. அதனால ஒரு தூக்கத்தை போட்டாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பூனை எங்க காணோம்? ஒண்ணுதான் இருக்கு. தம்பி, உன் தம்பி எங்க? அந்த தம்பி கேட்கலப்பா. இங்க இருக்காரா தம்பி? இருட்டுக்குள்ள போய் என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, அவர் தூங்கட்டும். நம்மளும் சேர்ந்து ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் தூங்கி எழுந்துட்டு கண்டினியூ பண்றேன். சரி, அது மேலே படுக்கலாமேன்னு பார்த்தா எஞ்சி ஓடிடுச்சு. சரி, அது போனதில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஹோல் சோஃபாவுமே நம்மளுக்கு தான் வேற மாதிரி. ஸோ இது பண்ணால் ஒரு தூக்கத்தை போட்டு வரேன். பை கைஸ். சிறப்பான சம்பவம் ஆகி போச்சு. ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு ஷூட் எடுக்கலாம்னு பார்த்தா மணி பார்த்தீங்கன்னா 6 ஆச்சு மக்களே. இன்னும் இவனுங்க தூங்கிட்டு தான் இருக்கானுங்க. தூங்க முடிஞ்சிங்க. சரி, எனக்கு யாருமே எழுப்பி பழக்கமே இல்லை தூங்குறவங்கள. எங்கள் சித்தப்பா, அம்மா, அக்கா, தாத்தா, பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் தவிர. ஓகேவா?
சும்மா சொன்னேன், அப்படிலாம் இல்லை. சரி இவங்க எழுப்புவோம், ஓகேவா? இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கானுங்க. ஏதாவது பண்றது இவனுங்களை வச்சுட்டு கண்டென்ட்டும் எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல. ஒரு தேஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். அவனை போய் எழுப்புவோம். பார்த்தீங்களா எப்படி ஃப்ரெண்டு பிடிச்சிட்டுன்னு? இனிமே நம்ம கிட்ட தான் இருப்பான் பையன். எப்படி பசி வந்துருச்சு பையனுக்கு, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருப்பான் இனிமே. அது பாருங்க, மதிக்கவே மாட்டேங்குது. மதிக்குதா பாருங்களேன். பாருங்க நம்ம பையன். சரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போடுவோம். பசி வந்துருச்சு போல, தூங்கி எழுந்தோம். நம்மள மாதிரி தான் இருப்பானுங்க. எனக்கும் தான் பசிக்கு, தூங்கி எழுந்துச்சிட்டு ஃபுட் எடுத்துட்டு வரேன். எங்கடா தட்டை காணும், ஒன்றுத்தையும் காணும். பாருங்க ஃபுட்டு பார்த்து நம்ம கிட்ட வரானுங்க பாருங்க. இதான் பசங்க. மச்சான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறோம். உனக்கு இங்க வா, இங்க வா, இங்க இருக்கு ஃபுட்டு. வா, தட்டி இங்க இருக்கு. எங்க போறீங்க நீ? சரியான பசியில இருக்கானுங்க போல. பாருங்க எப்படி சாப்பிடுவானுங்கன்னு பாருங்க. தெரியுது. சூப்பர். கேமரா கோஆபரேட் பண்ணி 2 பேரும் 2 சைடுல உட்காந்து சாப்பிட்றானுங்க. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு. 2 பேரும் சாப்பிட்ருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா போன வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சோம். நம்மளே கையில் தைச்சோம். அது அடை கூடமாக தான் செஞ்சோம். அது பார்த்தீங்கன்னா நீ கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போட்டு விட போகிறோம். அது சின்ன வயசுல செஞ்சு போட்டோம். இப்போ போட்டு விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பேரும் வைக்க போகிறோம் அவங்க 2 பேருக்கும். ஸோ வாங்க, அந்த ட்ரெஸ் அவங்க சாப்பிட்ருக்கானுங்க. அவங்க சாப்பிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா போய் ட்ரெஸ்ஸை தேடுவோம். இங்க பாருங்க, கேமராமேன் எல்லாம் நல்லா பார்ப்பாங்க. அவனுக்காக கேமரா வச்சா கேமரா பின்னாடி வந்து உட்காந்துருக்கான். ஓகே, ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு போட்டு விட போறோம். சாப்பிட்டு திருப்பி மட்டை ஆயிட்டானுங்க. சாப்பிட்டு மட்டை ஆயிடுறானுங்க எனக்கு. இன்னொருத்தங்க அவனும் மட்டை ஆயிட்டானா? இன்னொருத்தர் ஆளே காணோம். சரி, பூனைங்கெல்லாம் காலையில தூங்கும், நைட் ஆக்டிவா இருக்கணும். இது 24 hours தூங்குது இந்த பூனை. இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணாமே பேசிட்டு இருந்திருக்கேன். இந்த மாதிரிதான் பல நேரத்துல ஆயிடுது. கோஆபரேட்டே பண்ண மாட்டானே, அவன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுவான். இது சரியான வெயிட் ஆயிட்டாங்க. வெயிட்ல அந்த வெயிட் இல்ல, உடம்புல சொல்றேன். பெரிய ஆள் ஆயிட்டான். நீ உடம்பு சின்னதா தான் இருந்த, அதுக்குள்ள வளர்ந்துட்டியா? பாருங்க, இது ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, இங்க ஒரு கால் ஓட்டையா, இங்க ஒரு கால் ஓட்டையா. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாயிட்டான், அதனால கால் ஓட்டை செட் ஆக மாட்டேங்குது. எப்படி பனியன் போட்டிருக்கான் பாருங்க. ஓகே, பையன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆயிட்டான். ஏடி மாசா இருக்கானா பையன்? மாசா கிளாஸா இருப்பான் பையன். உங்க பையன் ஒன்னும் இல்ல. இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு பேர் வைப்போம். டக்குன்னு ஒரு பேருனா வர்ற மாதிரி பேர் ஒன்று மாட்டிருக்கு. என்னது? சட்டை இல்ல, பனியன் மாதிரி இருக்கிறதுனால நீங்களே பாருங்க, இது பனியன் மாதிரி தானே இருக்கு உங்களுக்கு. ஐயோ, கொடும்படுத்துறேன்னு நினைக்காதீங்க.
லைட்டா தான் பிடிச்சிருக்கேன். இவன் பாத்தீங்கன்னா பனியன் மாதிரி போட்டிருக்கிறதுனால இவனுமே இவன் பேரு பனியன். ஒண்ணு இல்லடா, அப்படி தமிழுக்கு ஒரு போஸ் அங்க பாரு. அவ்வளவுதான், சூப்பர். சரி ஓகே, நாங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம்னு பாத்தீங்கன்னா, வாடா தம்பி, தம்பி பனியனும் இன்னொருத்தனுக்கு பேர் வைக்கல, அங்க பாரு. அவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளையாட போறோம். டேய் இருடா, அதாவது என்ன கேம், காதுல சொல்லி விளையாடுவாங்கல்ல, சின்ன வயசுல விளையாண்டுருப்போம், அது மாதிரி ஒரு கேம் விளையாட போறோம். நான் இவன் காதுல ஒண்ணு சொல்லுவேன், இவன் இவன் காதுல சொல்லுவான், கடைசியில் நான் சொன்னது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகே, ரெடியா? ஐ லவ் யூ சொல்லு, ஐ லவ் யூ. நீ காதுல கரெக்டா சொல்லுதான்னு பார்ப்போம். சொல்லு. நீ சொல்லு. டேய் கரெக்டா சொல்லிருச்சு, ஐ லவ் யூ. வேற மாதிரி அடுத்து இன்னொன்னு சொல்லுவோம். நான் தாண்டா லியோ தாஸ்.